हाय फ्रेंड्स இன்னைக்கு வீடியோல நம்ம எப்படி ப்ளவுஸ்ல மார்க் பண்றதா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ துணியா ரெண்டா போட்டுருக்கேன். பாருங்க எப்பவுமே துணியை ஃபுல்லா ராங் சைடு போட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிப்பு மடிச்சிட்டு இப்போ நம்ம அளவு எடுத்துக்கலாம். இப்போ இங்க இருந்து கீழ இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து உயரம் எடுத்துக்கலாம். உயரம் வந்து பிளவுஸ்ல வந்து 13.25 இருக்கு. அதோட 1/2 இன்ச் கூட்டி 13.25. எதுக்காகனா 1/2 இன்ச் வந்து நம்ம இங்க ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக. இப்போ 13.25 அளவு எடுத்துக்கலாம். அளவெடுத்து மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்போ இங்க இருந்து கழுத்து அகலம் எடுத்துக்கலாம். கழுத்து அகலம் வந்து 2.5 எடுக்கிறேன். கழுத்து அகலம் 2.5. ஷோல்டர் அகலம் வந்து பிளவுஸ்ல வந்து 2.25 இருக்கு. அதோட 3/4 இன்ச்சு கூட்டிக்கிறேன். எதுக்காகனா கழுத்து ஜாயின் பண்றதுக்காகவும் இங்க ஷோல்டர் பிடிக்க இங்க ஆர்ம் ஜாயின் பண்றதுக்காகவும் 3/4 இன்ச்சு மொத்தம் 3 இன்ச்சு. இப்ப கழுத்து அகலம் வந்து நான் 9.5 எடுக்கிறேன். கழுத்து அகலம் வந்து 9.5. அதோட 1/4 இன்ச்சு சேர்த்து 9.25 எடுக்கிறேன். எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருந்து நான் 2.5 இன்ச் வச்சிருக்கேன். அதே மாதிரி இங்க இருந்து 3 இன்ச் வச்சுக்கலாம். 1/2 இன்ச் கூட்டிக்கலாம். இப்ப கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்ப இங்க இருந்து 1 இன்ச்சுக்கு வச்சு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்ப இங்க இருந்து ஆம்ஹோல் உயரம் எடுத்துக்கலாம். பிளவுஸ்ல வந்து 4.5. அதோட 1/4 இன்ச்சு கூட்டி 4.25. 4.25க்கு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். ஷேப்புக்காக 5.5 இன்ச்சு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு கோடு போட்டுக்கலாம். இப்ப இங்க இருந்து மார்பு சுற்றளவு வந்து இந்த பிளவுஸ்ல வந்து 9.25 அத மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருந்து 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வளைவு போட்டுக்கலாம். இப்போ வளைவு போட்டுக்கலாம். இங்க இருந்து பாதி எடுத்துக்கலாம். வளைவு போட்டாச்சு. இப்போ வளைவு போட்டாச்சு. இப்போ என் பிளவுஸ்ல வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் வந்து 7 இருக்கு.
அந்த அளவு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் இங்கே மேலே இருந்து அளக்குறேன், 1/2 இன்ச்சு விடாமே அளக்குறேன். அப்போனா எனக்கு 7.5 இருக்கணும். பாருங்க 7.5 இன்ச்சு கரெக்டாக இருக்கு. அப்படி உங்களுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா எத்தனை இன்ச்சுக்கு கம்மியாக இருக்கோ இல்லைன்னா கூட இருந்துச்சுன்னா மேலே மார்க் பண்ணி மேலே வளைவு போட்டுக்கலாம். எத்தனை இன்ச்சு கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ இங்க இருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழையும் மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இங்க இருந்து இங்க கோடு போட்டுக்கலாம். அவ்வளவுதான், மார்க் பண்ணியாச்சு. மறுபடியும் சொல்றேன் பாருங்க. இப்போ துணியை வந்து ராங் சைடு ஃபுல்லா போட்டு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. கீழே இருந்து 1.5 இன்ச்சு, அதுல இருந்து உயரம் எவ்வளவோ அதோட 1/2 இன்ச்சு கூட்டி எடுத்துக்கோங்க. இங்க இருந்து கழுத்து அகலம், இங்க இருந்து கழுத்து உயரம், இங்க இருந்து எடுக்கிறப்ப இங்க 2.5னா இங்க 3 எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து 2.25னா அதோட 3/4 இன்ச்சு கூட்டி, ஆம்ஹோல் உயரம் வந்து எவ்வளவோ அதோட 1/4 இன்ச்சு கூட்டி எடுத்துக்கோங்க. இங்க மார்பு சுற்று எடுத்து அதோட 1.5 இன்ச்சு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இனி நம்ம அடுத்த வீடியோல ஃப்ரண்ட் பார்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.